அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். நம்ம கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். பிதாவே, இயேசுவின் மூலமாய் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலியமாக இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை சந்திப்பீராக. உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது வேலைக்காரன் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு பிழைப்பு உண்டு. உம்முடைய வார்த்தையில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லதான் ஒரு உற்சாகம் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய பாடு மரணங்களை அவர் சீஷர்கள் நினைவு கூறும்படி இந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த சிலுவை பாடு மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடிக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக சில நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த நிகழ்வுகளிலெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த சிலுவை பாடை குறித்து அவர் நினைவு கூறுகிறவராய், அதை அவர் அறிக்கை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார். அதனை தான் நாம் இன்னைக்கு செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக இந்த நாட்கள், அந்த லெந்து நாட்கள் என்று சொல்லுவார்கள். அதிகமான பேர் அந்த சிலுவையை குறித்து அதிகமாக தியானிப்பார்கள். இந்த நம்ம வருகிற நாட்களிலே நாம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் போன்ற பண்டிகை நாட்களை நாம் அனுசரிக்கிறவர்களாக நாம் இருக்கிறபடினாலே சிலுவை தியானத்தை நம்ம அதிகமாக தியானிப்போம். இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த பாடு மரணத்தை அவரை தியானித்ததையும் அவர் அதை அறிக்கை செய்ததையும் நாம் இன்னைக்கு பார்த்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த சிலுவை என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகவும் முக்கியமான ஒன்று. சிலுவை மாத்திரம், சிலுவை பாடு மரணம் மாத்திரம் இல்லை என்றால் நம்ம இயேசுவினுடைய அன்பை ஆழமாக நம்மால் தியானித்திருக்கவே முடியாது.
அந்த சிலுவை பாடு மரணங்கள் என்பது மிகவும் ஒரு ஆழமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு அம்மா அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா தீ காயங்களினால எரிந்தது போல அவர்கள் இருந்தார்களாம். அவங்க பையனுக்கு அவங்க அம்மாவை பார்த்தாலே பிடிக்காதான், அவங்க சாப்பாடு கொண்டு வந்து வச்சா பிடிக்காதான், அவங்க பேசினா பிடிக்காதான், அவங்க ஏதாவது ஆலோசனை சொன்னால் பிடிக்காதான், எரிஞ்சு விழுவானா. அந்த அம்மாவுடைய தோற்றமே எப்படி பார்த்தா எரிஞ்சு போனது போல இருக்குமா. அப்போது இவன் அப்படியே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை அவங்க அம்மா எப்படி அந்த தீக்காயமாக இருக்கிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த வீடு குடிசை வீடாக இருந்தபடினாலே ஒரு நாள் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த அம்மா கடைக்கு போயிருக்காங்க, குழந்தை உள்ளே தூங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ வீடு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா பிள்ளை உள்ளே இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், உள்ளே ஓடி போய் அந்த பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டாங்க. அந்த தீ இவங்க மேலே பட்டதுனால இவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எரிந்த ஒரு நிலைமையில் மாறிவிட்டார்கள். இவர்களுடைய சரீரம் பார்க்கும்பொழுது முடி கருகின நிலைமையில், முகமெல்லாம் எரிந்து போன நிலைமையில், உடம்பெல்லாம் எரிந்து போன நிலைமையில் இருந்தது. அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை கேட்ட பொழுது அந்த பிள்ளைக்கு நம்ம காப்பாற்றுவதற்காக தான் நம்ம அம்மா எப்படி ஆயிட்டாங்கன்னா இவ்வளவு ஒரு அகோரமாக ஒரு அழகை இழந்த நிலைமையில் இவங்க உருவம் தெரியாததை போல இவர்கள் மாறிவிட்டாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை கவலைப்பட்டு அவங்க அம்மாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த அம்மாவோடு கூட ஒப்புரவானானா. அல்லேலூயா. அதே போல தான் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் எப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அனுதினமும் நம்ம எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம அந்த சிலுவையை நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும், துக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும், எல்லா சூழ்நிலைகளும் உயர்வான சூழ்நிலைகள் ஏற்படும், தாழ்வான சூழ்நிலைகள் ஏற்படும். நாம் பொதுவாகவே எப்போ சிலுவையை நினைப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம் வரும்போது தான் நினைப்போம், அவரே கஷ்டப்பட்டாரப்பா, அப்படி தான் நினைப்போம். ஆனால் சந்தோஷமான நிகழ்ச்சி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சந்தோஷத்தை விட்டுருவோம். அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலுவையை நினைக்காம சந்தோஷம் நம்ம உலகத்தில் போய் என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த சிலுவையை குறித்து தியானிக்கும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக சொல்கிறாங்க. சிலுவையை குறித்து பேசும்பொழுது அவங்க இந்த சிலுவையை குறித்து எப்படி பேசுகிறாங்கன்னா அவர் ஒரு சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க. அவர் நம்ம பாடுகள்லாம் ஏற்றுக்கொண்டாருங்க என்று சொல்லி அந்த சிலுவையினுடைய அந்த ஆழத்தை என்ன சொல்ல பண்ணுறாங்கன்னா அதை பார்க்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நம்ம நினைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த சிலுவையில் தான் நமக்கு மீட்பு உண்டானது. அந்த சிலுவை தான் நம்ம என்ன செய்கிறதுன்னா அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் நமக்கு விடுதலையை தருகிறது. அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால் அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நம்ம அறிக்கை செய்தாலே போதும். அந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நம்ம அறிக்கை செய்ய நமக்கு ஆண்டவர் விடுதலையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த பகுதியில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் இந்த பகுதியில் ஒரு 7 காரியங்களை நான் குறிப்புகளை சொல்கிறேன். நேரம் கிடைக்கும் வரையிலும் நம்ம அந்த பகுதியில் எத்தனை குறிப்புகளை நம்மளால் தியானிக்க முடியுதோ நம்ம தியானித்து பார்க்கலாம். முதலாவதாக குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக பண்டிகைக்கு முன், பண்டிகைக்கு முன். இரண்டாவதாக பந்தியில். மூன்றாவதாக பண்டிகையில். நான்காவதாக பாடலின். ஐந்தாவதாக பாசத்தில். ஆறாவதாக பாடுகளை நினைக்கும் பொழுது. ஏழாவதாக பாடுகளின் போது. அல்லேலூயா. சிலுவை பாடு மரணங்களை கண்முன் நிறுத்திய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சிலுவை பாடுகளை கண்முன் நிறுத்திய இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு செய்தியை நம்ம தியானிக்கிறோம். மீண்டும் நான் அந்த குறிப்புகளை சொல்லுகிறேன். இந்த சிலுவை பாடு மரணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கண் முன்னே நிறுத்தினார். எப்பொழுதெல்லாம் அவர் தமது கண்களுக்கு முன்பாக நிறுத்தினார்? பண்டிகைக்கு முன்பாக அவர் நிறுத்தினார், பந்தியிலே அவர் நிறுத்தினார், பண்டிகையில் அவர் நிறுத்தினார், பாடலின் போது அவர் நிறுத்தினார், பாசத்தின் போது நிறுத்தினார், பாடுகளை நினைக்கும் போது நிறுத்தினார், பாடுகளின் போது நிறுத்தினார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம குறிப்புகளை நம் விவரமாக நாம் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் மீண்டும் நான் அந்த 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 2 நாள் கழிச்சு பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பஸ்கா பண்டிகையின் போது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை பாடு மரணத்தை சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆகையினா இந்த குறிப்பு என்னன்னா, பண்டிகைக்கு முன் சிலுவை பாடுகளை கண்முன் நிறுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பொதுவாக நம்ம பண்டிகை என்று பார்க்கும் பொழுது இந்த பண்டிகையில் நம்ம பாடுகளை நாம் நினைக்க மாட்டோம். பண்டிகை வரப்போகுது அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாயிடும். இந்த பண்டிகை சாதாரணமான பண்டிகை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் முதற்கொண்டு இது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த பண்டிகையில் இணைந்து கொள்வார்கள். ஒரு திரளான கூட்டமாக இருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பல மாதங்கள் பார்க்க முடியாத சொந்தக்காரர்கள் எல்லாம், பல வாரமாக பார்க்க முடியாத சொந்தக்காரர்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அந்த பண்டிகையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன இல்லை, அவர் வந்துருவாருங்க. அப்போ ஏன் வருகிறார், அவரை குறித்து ஏன் அவங்க கவலைப்படலை, ஏன் அவரை கையோடு பிடித்து கொண்டு வரலைன்னா, அவர்கள் பார்க்கும்போது அவங்க உறவின் முறையார் நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, பையன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்க போகிறான், ஆனால் அவங்கள பார்க்க முடியாது, அவங்கக்கிட்ட பேச முடியாது, அவங்கக்கிட்ட பேசிக்கின்னு அவங்கள பார்த்து கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கடந்து செல்கிறவர்களாக இருந்திருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த பண்டிகை என்பது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை.
அப்போ இந்த பண்டிகையை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பண்டிகை என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. அல்லேலூயா. 2 நாளைக்கு பின்பாக பண்டிகை வரப்போகிறது என்று அவர் அந்த பண்டிகையை சொல்லுகிறார். அந்த பண்டிகையில அவர் என்ன காரியத்தை நினைவுபடுத்துகிறார் என்றால், மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அல்லேலூயா. பொதுவாகவே நம்ம இந்திய நாட்டில் பல பண்டிகை இருக்கு. இப்போ உதாரணமாக நாளைக்கு பொங்கல் வருதுன்னு வச்சுங்க, சும்மா சொல்கிறேன். நாளைக்கு பொங்கல் அப்படின்னா இன்னைக்கு எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியாது இல்லையா? என்னங்க இல்லை, நாளைக்கு ஒரு தீபாவளி பண்டிகை வருது அப்படின்னா எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சில் வந்து இங்கே உட்காந்து இருப்பீங்கன்னு தெரியாது. நிறைய சர்ச்சில் பார்க்கும்பொழுது இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல், தீபாவளி ஃபெஸ்டிவல், இப்படிப்பட்ட பண்டிகை நாட்கள் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. இன்னும் சொல்லலாம் பாருங்க, ஸ்கூல் லீவ் வருது, எத்தனை பேர் வாரம் வாரம் சர்ச்சுக்கு வருவீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பேக் பண்ணிக்கின்னு ஊருக்கு போக போறீங்கன்னு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பண்டிகை நாட்கள் வந்தாலே நமக்கு என்னது? நமக்குள்ள ஒரு குஷி வந்துடுது இல்லையா? ஒரு சந்தோஷம் வந்துடுது. இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை பாருங்களேன், மழை வந்தாலே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஏன்? ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கப்பா, ஜாலியாக வீட்டில் இருக்கலாம் நம்ம என்று சொல்லி ஒரு சந்தோஷம். அந்த போல பண்டிகை என்று வந்தாலே போதும், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஞாபகம் வர்றதே பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வீட்டுக்கு போயிடலாம், நம்ம மாமா வீட்டுக்கு போயிடலாம், அப்படிதான் நம்ம மைண்டில் ஒரு சிந்தனை வந்துடுது. நல்லா கவனிங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வந்து பண்டிகை வரப்போகிறது என்று சொன்ன உடனே அவர் அந்த பண்டிகையின் நாட்களில் பண்டிகை வரப்போகுதுங்க. ஆனால் இவர் எதை நினைவு கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா, எதை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப சிலுவையை, மரணத்தை ஆண்டவர் என்ன பண்றார்னா அதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய ஒரு 3 காரியம் என்ன என்றால், அறிவிப்பது மிகவும் முக்கியம். 2வது ஆயத்தப்படுத்துவது என்பது முக்கியம். 3வது அழைப்பது என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா மற்ற நாட்கள் வந்து ஒரு விசேஷமாக, ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷம்தான். ஆனாலும் சிறப்பாக ஆண்டவர் வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, இப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை நமக்குள்ள வைத்திருக்கிறதுனால நமக்கு இந்த நாட்கள் வந்து ஒரு விசேஷித்தமான நாட்கள். அல்லேலூயா. இந்த நாட்களை நாம் என்ன பண்ணணும்னா பிறருக்கு அறிவிக்க வேண்டும். பிறருக்கு அறிவித்து பிறரை என்ன செய்யணும்னா சபைக்கு வருவதற்கு நாம் அவங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆயத்தப்படுத்துவது மாத்திரம் இல்லை, அவங்கள அழைக்கணும். அல்லேலூயா. இன்வைட் பண்ணணும். நீங்கள் இப்பொழுதிலிருந்தே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்த மாதம் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆத்துமாக்களை நம்ம அழைத்து வர வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பண்டிகை நாட்களில் இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் சுமார் 2 மடங்கு ஆகிலும் ஒரு கூட்டத்தை சபையில் கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை நாம வெறும் கை தட்டினா மட்டும் போதாது, சந்தோஷப்பட்டா மட்டும் போதாது. இதுக்கு செய்ய வேண்டிய 3 காரியம் என்னது? பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டும். பிறரை சபைக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து பாஸ்டர் சொன்னார், இப்போ நமக்கெல்லாம் ஆண்டவர் வண்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லாமா? உண்மையா வண்டி இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கார் தரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எதுக்காகனா நீங்கள் ஆத்மாவை அழைத்து கொண்டு வருவதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, பண்டிகைக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார் என்றால்,
அந்த சிலுவையில் அறையப்படுவதை அவர் வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அதே சம்பவத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கிறாரு. அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அப்போது ஒரு பொம்பளை என்ன பண்ணுறாங்க, விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவருடைய தலையின் மேலே ஊற்றுகிறாள். அவருடைய சீஷர்கள் இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த வீண் செலவுக்கு எதுக்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இப்போ இயேசு அதை அறிந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர்களை நோக்கி, இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துறீங்க, என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். அதை பேசிக்கொண்டு வரும்பொழுது இயேசு 12ஆம் வசனத்தில் சொல்றாரு, இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அவர் எதற்காக அழைக்கப்படுறாரு, எல்லாரும் என்ன பண்றாங்க, பந்தியில் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கும் பொழுது 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது. அல்லேலூயா. இப்போ சாப்பிட்ற மூடில் எல்லாருக்கும் சாப்பாடு டைம் வந்தாலே நமக்கு என்னது, மனசில் ஒரு சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. ஆமாம், சாப்பிட்ற நேரம் அப்படின்னாலே, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பசி உண்டு, ஆர்வம், பசி ஒன்று. ரெண்டாவது என்னென்னா சாப்பாடு நம்ம வீட்டில் செய்கிறத காட்டிலும் பிறருடைய வீட்டில் எப்படி செய்கிறாங்க, ஒரு சேஞ்ச்னஸ் வருது இல்லையா. அப்போ நம்ம ஒரு விருந்துக்கு போகிறோம். இப்போ விருந்துக்கு போகும் பொழுது என்னென்ன உணவு வைத்திருக்கிறாங்களோ தெரியல, அங்கே சொல்லப்படல. ஆனால் ஒரு பந்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, போஜன பந்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த பந்தியில் பார்க்கும் பொழுது இன்னொரு நிகழ்வும் அங்கே நடக்கிறது. என்ன நிகழ்வுனா, அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரு தைலத்தை கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேலே ஊற்றுகிறார். அது விலையேற பெற்ற தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அது கிட்டத்தட்ட 1 வருஷமாய் சம்பாதிக்கப்பட்ட பணத்தில் வாங்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். 1 வருஷம் சம்பாதிச்சு அதில் ஒரு பொருளை ஆண்டவருக்காக வாங்கி அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்துகிறது என்பது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமா வீணா தலையில் போய் ஊற்றிடுவே நீ, இதுக்கு பதிலாக அந்த 1 வருஷமாக சம்பாதித்ததை என்ன பண்ணலாம், தரித்திரருக்கு நமக்கு போய் செலவு பண்ணியிருக்கலாமே. அப்போ ஏசப்பா சொல்லிட்டாருப்பா, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். அப்போ தரித்திரத்தின் ஆவி என்ன செய்யணும், எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் இருக்கும்படியாக நாம் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் எப்போ வேணாலும் நம்ம விட்டு போயிடும். தரித்திரம் எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணோம், சந்திக்கும். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் நாம் பிடித்து வைத்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தரித்திரத்தின் ஆவியை நம்ம என்ன செய்யணும்னா, துரத்தி அடிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கும்போது இயேசு சொல்கிறாரு, தரித்திரம் எப்பொழுதும் இருக்கும்பா, தரித்திரன் எப்பொழுதும் இருப்பான், ஆனால் நான் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் கூட இருக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த ஸ்திரீ ஊற்றினது, இந்த தைலத்தை என் மேலே ஊற்றினது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தகமான செய்கையா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அப்போ பாருங்க, பண்டிகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த சிலுவை பாடு மரணத்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். இந்த பந்தியிலையும் அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த சிலுவையின் பாடு மரணத்தை அவர் நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம கூட சரி, நம்ம எந்த பந்தியில நாம கலந்து கொண்டாலும் சரி, நாம நினைக்க வேண்டும், இன்னைக்கு நம்ம வெளியில எந்த ஃபங்க்ஷன் போறோம், எங்க போறோம், ஓகே. ஆனால் போகும்பொழுதும் கூட சரி,
நமக்குள்ள என்ன காணப்படும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்கள் என்ன பண்ணுனா எப்பொழுதும் நம்ம நினைவுல இருக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. பொதுவாகவே பாருங்க, நீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சியில இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு டெத்து குறித்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஏங்க இந்த டைம்ல போய் இதெல்லாம் போய் பேசுறீங்க, நல்ல நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை தவிர்க்க பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நிகழ்விலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா அந்த சிலுவை பாடு மரணத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுதான் அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின் செல்வது. நேற்று எனக்கு பண்டிகை நினைவு கூறுகிற நாளுங்க, ஆனா இன்னைக்கு பந்தியில இருக்கக்கூடிய நாள், சாப்பிட்ற டைம், சாப்பிட்றத குறித்து நம்ம அதை தான் நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ மரணத்தை குறித்து யோசிக்கிறீங்களே. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த பாடு சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிறவராக இருந்தார். அல்லேலூயா. அதனால்தான் சொல்லப்படுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு அங்க நம்ம பார்க்கிறோம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது பண்டிகையிலே அவர் பாடுகளை குறித்து என்ன பண்றாரு, நினைவு கூறுகிறதை நாம பார்க்க முடியும். முதல்ல நான் என்ன சொன்னேன், பண்டிகைக்கு முன் சிலுவை பாடு மரணங்களை நினைவு கூர்ந்த இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, பந்தியில் சிலுவை பாடு மரணத்தை நினைவு கூறுகிற இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பண்டிகையில் அல்லேலூயா. இப்போ 2 நாள் கழிச்சு இப்போ 3வது நாள் வந்துருச்சு. அப்போ 2 நாளா ஆண்டவருடைய சிந்தனை எப்படி இருக்குது, அந்த பாடு மரணத்தை குறித்து தான் இருக்கு. இப்போ 3வது நாள் நம்ம பார்க்கும் பொழுது 17ஆம் வசனத்தை வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய். ஓகே, இப்ப நம்ம பார்க்கும் பொழுது இப்ப பண்டிகை நாள் வந்துடுச்சு. இப்ப பண்டிகையை எங்க ஆசரிக்கணும், பஸ்காவை எங்க புசிக்கணும்னு கேட்குறாங்க. உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் நகரத்துக்கு போங்கப்பா, இன்னார் இடத்துல போங்க, என் வேலை சமீபமாக இருக்கு, உன் வீட்டில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிக்க போகிறோம் என்று போதகர் சொல்கிறார் என்று சொல்லுங்க. அப்போ பஸ்காவை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு இடத்தை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு காண்பிக்கப்படுவார்கள், அங்கே நம்ம ஆயத்தம் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, பண்டிகையை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. பண்டிகை ஆயத்தம் செய்துட்டு அந்த பண்டிகையில இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள் என்னவென்றா, நீங்க பாருங்க. இப்போ 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில், அவங்க வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, படிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, பந்தியில அவங்க என்ன பண்றாங்க, இருந்தாங்க, பந்தியில் இருந்த போது சொல்லிட்டாரு. இப்ப என்ன, பண்டிகை நடக்குது, பஸ்காவை அவங்க புசிக்கணும். இந்த பஸ்காவை அவங்க புசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அல்லேலூயா சொல்லாமா. அப்ப இது எதை காண்பிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ண, நீங்க காட்டி கொடுக்க போறீங்க, உங்கள ஒருத்தன் என்ன செய்ய போறான், காட்டி கொடுக்க போறான். அது எதை காண்பிக்கிறதுனா, அவர் படப்போகிற பாடு மரணத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அதன் பிறகு அவர் அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது அப்போ ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க,
ஆண்டவரே நானாப்பா அவனை காட்டி கொடுக்க போறேன், நானா அவனை காட்டி கொடுக்க போறேன். அப்போ ஏசப்பா சொல்றாரு, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, நானா காட்டி கொடுப்பேன்னு ஒரு ஆச்சரியமா கேட்கறாங்க. காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தை கூட என்ன பண்றாரு, 25ஆம் வசனத்துல ரபி நானோ என்றா. அதற்கு அவர் சொல்றாரு, நீ சொன்னபடிதான்றார். அல்லேலூயா. நீ தான் என்னை காட்டி கொடுக்க போறேன்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முன்கூட்டியே அவர் சொல்லிவிட்டார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பண்டிகையின் சமயத்துல காட்டி கொடுக்க போகிறவனை கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கூடவே வைத்து வைத்துள்ளார். அல்லேலூயா. அவர் கூடவே வச்சுன்னு இருக்கிறார். பொதுவாக நம்ம கூட இருக்கிறவங்களை குறித்து நாம் எப்பொழுதும் இவங்க நம்ம ரொம்ப நல்லவங்க, இவங்க எப்பொழுதும் நமக்கு உதவி செய்வாங்க என்று நம்ம நினைத்து விடவே கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம கூட இருக்கிறவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு எதிராக விரோதமாக செயல்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால அவங்கள குறித்து நம்ம விழிப்பாக இருக்கிறதை காட்டிலும் அவங்க மேல அன்பு கூறுவத காரியங்கள்ல நம்ம விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா? அவங்கள குறித்து நம்ம விழிப்பா இருக்கிறத காட்டிலும் இவன் என்னைக்குனாலும் நம்ம ஒரு நாள் கைட்டு விட்டுருவான்ப்பா அப்படி இருக்கிறத காட்டிலும் இவங்க நமக்கு எதிராக செயல்பட்டாலும் இவங்களிடத்துல எப்படி அன்பு கூறுவது என்பதில் நம்ம விழிப்பா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷன் நீங்க பார்க்கும் பொழுது அந்த பண்டிகையில அந்த சீஷர்களை ஒவ்வொருத்தரும் நீங்க யார் காட்டி கொடுப்பாங்கன்னு இருக்கும் பொழுது யூதாஸ் தான் காட்டி கொடுப்பான்னு நல்ல கிளியரா இருக்கு, நல்ல தெளிவா இருக்கு. ஆனாலும் அவன் அந்த பந்தியில் ஆண்டவர் வச்சுன்னு இருக்காரு பாருங்க. அல்லேலூயா. ஆனாலும் அந்த பந்தியில் அவன் இருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் நமக்கு விரோதமாக செயல்பட போறான் அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அவனை கூப்பிடவே வேணாம்பானும் இல்லையா? இல்லை அவனுக்கு வேற வேலை கொடுத்து அனுப்பிடும். இவன் இங்கே இருந்தால் என்னது நம்ம காரியெல்லாம் ஆகாது. அதுவும் இது எப்படிப்பட்ட பந்தி, பரிசுத்தமான பந்தி. நம்ம இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம் இல்லையா? இவனை எப்படின்னா வெளியில் அனுப்பிடணும் அப்படிலாம் நினைக்கல. அவனுக்கு ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. மறைமுகமாக அவனை வெளிப்படுத்துகிறார். மறைமுகமாக அவனுக்கு அந்த குற்றத்தை அவர் என்ன பண்றாரு, தெரியப்படுத்துகிறார். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன செய்ய முடியல, அதை விட்டு விலக வேண்டும் என்று அவனுக்கு அறிவு உண்டாகவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வெளியரங்கமா சொல்ல பாருங்க, உங்களில் ஒருவன் சொல்லிட்டாரு. ஏன் இவன் தான் சொல்லல பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம். அல்லேலூயா. சபையில கூட பார்க்கும்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு என்ன பண்ணல, யாரையும் டார்கெட் பண்ணி இவன் தான் அந்த தப்பு செய்யறான்னு ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. பொதுவாக ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கன்னா உணர்வு அடைகிறார்கள். இது எனக்குரிய வார்த்தை தான், என்னிடத்துல தான் ஆண்டவர் பேசுகிறார். நான் இந்த காரியத்தை என்ன செய்ய வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். நான் இந்த காரியத்தை என்ன பண்ணனா சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாங்களே என்ன பண்ணோம், குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அதுல இருந்து விடுதலை அடைய வேண்டும். ஆனா சில பேர் பாருங்க, பொதுவா சொல்றத கூட என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு தான்ப்பா பாஸ்டர் சொல்றாரு, என்ன பார்த்து தான் கரெக்டா சொல்றாரு. இந்த ஐயா நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பார் பொழுது இந்த மாதிரிங்க அப்படின்னு. அதனால வர பிரசங்கியார் கூட என்ன பண்றாங்க, கரெக்டா இந்த காரியத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம தவறாக நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா பொதுவா சொல்றார், உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். தனிப்பட்ட முறையில யாரையும் அவர் என்ன பண்ணல, அவர் காட்டி கொடுக்கல பாருங்க. அல்லேலூயா. நீங்க என்ன காட்டி கொடுப்பீங்க ஓகே, ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப காட்டி கொடுக்கிற ஆவி தேவனுடைய ஆவி கிடையாது. அப்ப தேவனுடைய ஆவி எப்படி இருக்குதுன்னா, அவர் பொதுவாக அவர் பேசுகிறவரா இருக்கிறார்.
புரிந்து கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொண்டு விடுதலை அடையக்கூடியவர்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு அவர் அந்த பந்தியிலேயே அவர் சொல்லும் பொழுது 26ஆம் வசனத்திலையும் 27ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லாமா? இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அப்பத்தை எடுக்கிறாரு. அப்பத்தை எடுத்து என்ன பண்றாருன்னா, அதை பிட்டு சீஷர்களுக்கு என்ன பண்றாரு, கொடுத்து, இதை நீங்க வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரு அப்பத்தை நீங்க எடுக்கிறீங்க, அந்த அப்பத்தை நீங்க பிடுகிறீர்கள் என்றால் அதனுடைய வடிவமைப்பே மாறிடும் இல்லையா? ஒரு அப்பத்தை நீங்க எடுக்கிறீங்க, நீங்க பிடும் பொழுது அதுக்கு ஏற்கனவே ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே அதை நல்லா அழகா பேக் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். அதை பிடும்போது என்ன செய்யணும், அதனுடைய வடிவமே என்ன செய்யும், கட்டாயிருக்கும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இதே அப்பத்தை நீங்க ஒரு பேக்கரிக்கு போறீங்க, பேக்கரிக்கு போயிட்டு ஒரு பிரெட் பேக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பிற்கப்பட்ட அதை எடுத்து கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் வாங்கின்னு வருவீங்க? என்னங்க, யார் யாரெல்லாம் வாங்கின்னு வருவீங்க? நம்ம கேட்போம், யோ என்ன காசு கொடுத்து வாங்க, ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, இதான் பிச்சு கொடுக்குறேங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எதை யோசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய அழகை நம்ம யோசிக்கிறோம், அதனுடைய வடிவ அமைப்பை நம்ம யோசிக்கிறோம். யாருடைய கையும் படாததாய் அது காணப்பட வேண்டும், அதுக்கு எந்த பிளவுகளும் இருக்கக்கூடாது. ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம பார்க்கும்போது பழுதானவைகளை என்ன செய்யக்கூடாதுன்னா, கடவுளுக்கு ஆண்டவருக்கு என்ன பண்ண கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோன்னா பழுதானவராய் வரவில்லை. பழுது என்று சொல்லும்போது பாவத்தினால் பிறப்பது பழுதுதான். பாவத்தினால பிறந்தது எந்த மனுஷனாக இருந்தாலும் பழுதானவர்கள் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும் பொழுது அவர் பழுதாக பிறக்கவில்லை, அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பார்க்கும்போது அந்த அப்பத்தை அவர் என்ன செய்யறாருன்னா பிடுகிறார். அந்த அப்பத்தை பிடுக்கும்போது அதனுடைய வடிவமைப்பே மாறுகிறது. இந்த வடிவமைப்பை எது காண்பிக்கிறதுன்னு பார்க்கலாம், அவர் சிலுவையிலே அவர் படுகிற பாடுகளை அது காண்பிக்கிறது. அல்லேலூயா, அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்ததாம். அல்லேலூயா, அவரை பார்க்கும்போது அவருக்கு அவரை பார்த்தாலே விருப்பம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒரு நடிகரை குறித்து பார்க்கணும் அப்படின்னாலே ஜனங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆசை இல்லையா? அப்படியே ஓடி பார்க்குறாங்க, அந்த அவங்க அழகை ரசிக்கிறாங்க. பெண்கள் கூட ஆண் நடிகரை என்ன பண்றாங்க, ரசிக்கிறாங்க. ஆண்கள் கூட பெண் நடிகைகள் என்ன பண்றாங்க, ரசிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண இவங்க ரசிக்கிறாங்க, ஏன்? அவங்களுடைய அழகு. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவருடைய அழகு பார்க்கும்போது இப்ப எப்படி ஆகிவிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்ப அவர் எப்படி மாறி இருப்பாருன்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்படி பார்த்துருங்க. சில வேலைகளில் இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போயிட்டு அவசர சிகிச்சைன்னு ஒரு பிரிவு இருக்கும். அவசர சிகிச்சை நீங்கள் அது உள்ளெல்லாம் போக தேவையில்லை, நீங்கள் அது உள்ளே போக தேவையில்லை. நீங்கள் வெளியிலேயே அந்த ஆம்புலன்ஸ் வர பாதை, அது உள்ளே ஹாஸ்பிட்டல்லையே வர பாதை, நீங்கள் ஓரமாக நில்லுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அங்கே பார்க்குற காட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளமே உடைஞ்சிடும். சில பேரை கொண்டு வருவாங்க, ஆம்புலன்ஸில் கொண்டு வருவாங்க, பார்த்தா கால் உடைஞ்ச நிலைமையில், பிளட்டு போகிற நிலைமையில், சில பேர் தலை நசுங்கின நிலைமையில், உடல் நசுக்கின நிலைமையில், பெரும் அதை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம முகத்தை திருப்பிப்போம். அந்த காயத்தை பார்க்கும்போது, அந்த ரத்தத்தை பார்க்கும்போது அந்த முகத்தை திருப்பிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுது ஏன் அவருக்கு அழகும் இல்லை, ஏன் அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, ஏன் அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவா அவர் என்ன செய்யப்பட்டிருக்காரு, சிதைக்கப்பட்டு அவருடைய ரத்தம் என்ன செய்யணும், வெடிந்து கொண்டே இருக்கிறது.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அவர் அடைய போகிறதை என்ன சொல்றாருன்னா, அந்த அப்பத்தை என்ன பண்றாருன்னா அதை பிட்டு சொல்றாரு, இதை வாங்கி புசிங்க, இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. அல்லேலூயா. அதன் பிறகு அவர் சொல்றாரு, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்க எல்லாரும் இதுல என்ன பண்ணுங்க, பானம் பண்ணுங்க, இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமா இருக்கிறது. கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் அந்த ரசத்தை எடுத்துட்டு சொல்றாரு, இது புது உடன்படிக்கை. என்ன புது உடன்படிக்கை? அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படக்கூடிய ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். இதுவரைக்கும் உடன்படிக்கை யாருக்கு இங்க இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். அவங்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வராரு, அவங்களுக்கு தான் சொல்றாரு பஸ்காவை ஆசரிங்கன்னு சொல்றாரு. ஆனா இப்போ என்ன நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது புதிய உடன்படிக்கை. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்காக சிந்தப்படுகிறது. அல்லேலூயா. நீ எந்த தேசத்தானா இரு, எந்த குடிமகனா இரு, நீ எப்பேற்பட்ட பாவியா இரு, நீ யாராக இருந்தாலும் சரி, உனக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், அல்லேலூயா, என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது புது உடன்படிக்கையின் ரத்தம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சீஷர்களா இருக்கட்டும், தன்னை காட்டி கொடுக்க போகிறவனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்றாரு, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தங்க, புது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த புது உடன்படிக்கையின் ரத்தத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இணைந்து கொள்ளுங்க. இதனால் என்ன உண்டாகும்னா, பாவ மன்னிப்பு உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமா? பாவ மன்னிப்பு உண்டாகும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட திருவிருந்தில் பங்கு கொள்ள மாட்டாங்க. ஏன் திருவிருந்தில் பங்கு கொள்ள மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எது தப்பு பண்ணிட்டேங்க, என் மனசாட்சி உடுத்துது. ஓகே, தவறு என்பது ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வார்த்தை ஒன்று வந்தது. தவறு என்பது ஒரு பேஜ் போல, ஒரு பக்கம் போல, வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல. ஒரு பேஜ் சரியில்லைன்ட்டு ஒரு புத்தகத்தையே நம்ம என்ன செய்ய முடியாது, தூக்கி எறிய முடியாது. அல்லேலூயா. அந்த பேஜை சரி பண்ணணும். கிழிஞ்சி போயிருக்கான், அந்த பேஜை என்ன பண்ணணும், ஒட்டணும். அந்த பேஜ் ஒருவேளை கிறுக்கி போடப்பட்டிருக்கா, அதை சரி பண்ணணும். அதை சரி பண்ண போதும் அந்த புத்தகமே வடிவமைக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நாம கூட அநேக வேளையிலே இடறி வீழ்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. நாம கூட தவறுகளிலே செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சபைக்கே வர மாட்டேங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், திருவிருந்தே எடுக்க மாட்டேங்க என்று இல்லை. அதனால தான் சபைகளில் சுத்திகரிப்பு கூட்டம் என்ன செய்யறாங்க, வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையினால தான் எதுக்காக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக பாடிக்கொண்டே இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுடைய பாவங்களை அனைத்தையும் நீக்கும் என்றுதான். அல்லேலூயா சொல்லாமா? அந்த விசுவாசம் தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பாஸ்டர் சுந்தரமையா ஒரு காரியத்தை சொன்னதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபையில் ஒரு மூத்த ஊழியக்காரர், மூத்த நபர் ஒருத்தர் வியாதிப்பட்டாராம். அப்போது வியாதிப்பட்டு பலவீனமாக இருக்கும் பொழுது பாஸ்டருக்கு ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். என்ன ஆலோசனைனா, ரெண்டு பேரா அவருக்காக ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் அவங்க என்ன செய்யட்டும், அவருடைய அறைக்கு போயிட்டு ஒரு 2 பேர் ஜெபிக்கிட்டோம். அதன் பிறகு இன்னும் 2 பேர் வந்துட்ட பிறகு இவங்க வெளியே வந்துடணும். அந்த 2 பேர் என்ன பண்ணிட்டோம், ஜெபிக்கிட்டோம். ஒரு செயின் பிரேயர் மாதிரி என்ன பண்ணுங்க, அவருக்காக நீங்க ஜெபிங்க, அவர் எப்படி ஆகிடும், அந்த சுகவீனத்துல பலவீனத்துல இருந்து விடுதலை பெறணும் சொல்லிட்டு பாஸ்டர் ஒரு ஆலோசனை ஏற்படுத்தினாராம். அது போல ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணாங்களாம், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணாங்களாம், போய் அவருக்காக ஊக்கமா ஜெபிச்சிருக்காங்க, நல்லா பாரப்பட்டு ஜெபிச்சிருக்காங்க 2 பேர்.
நல்ல ஊக்கமாக ஜெபிச்சிட்ட பிறகு வெளியே வந்துட்ட பிறகு சொன்னாலாம். ஒருத்தர் கேட்டாரா, என்னங்க ஒரு பொழைப்பாரா அப்படின்னு. இன்னும் ஒருத்தர் சொன்னாராம், சந்தேகமாக தாங்க இருக்குது அப்படின்னாரா. இந்த காரியம் வந்து பாஸ்டர் காதில் விழுந்துக்குது. அல்லேலூயா. உள்ள இருக்கும்போது நல்லா ஊக்கமாக என்ன பண்ணுறாங்க, நல்லா ஜெபம். ஆண்டவரே இவருக்கு ஜீவனை தாரும், இவருக்கு சுகத்தை தாரும், நீதானே பரிகாரி, நீதானே ரத்த சிந்தனீர், அப்படியே ஊக்கமான ஜெபம். வெளியே வந்த பிறகு என்னது, டவுட்டு தாங்க. இது இந்த கேஸு டவுட்டு தான். இனி நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. பாவம் மன்னிப்பு இயேசப்பா தரார், அவருடைய ரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டு, ஸ்தோத்திரம். ஆனால் நான் பரலோகத்துக்கு போவேனான்றது எனக்கே டவுட் ஆகுது பார். அல்லேலூயா. ஏங்க இயேசு தான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறாரு, அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குது. இப்போ ஒரு முறை ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, நம்ம எத்தனை வாட்டி பாவம் செஞ்சாலும் ஏசப்பா மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்னங்க இன்னும் இந்த சைடில் யாருக்கும் வாய்ஸே வரல. மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? என்னங்க? சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மன்னிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் மன்னிப்பார். அவங்க கேட்கும்போது சொன்னாங்க, நம்ம எத்தனை வாட்டி தப்பு பண்ணாலும் ஆண்டவர் மன்னிப்பாராங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக மன்னிப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதனாலே கோச்சிக்கினாங்க என் மேலே. அது எப்படிங்க மன்னிப்பாரு? அது எப்படி மன்னிப்பாரு? நான் கேட்டேன், உங்கள் பிள்ளைங்கள எத்தனை வாட்டி தப்பு செய்யுது அப்படின்னு. தப்பு செய்கிறாங்க, நிறைய வாட்டி தப்பு செய்கிறாங்க, நீங்கள் மன்னிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். சரி, உங்கள் வீட்டுக்காரர் எத்தனை வாட்டி தப்பு பண்ணுறாரு அப்படின்னு. நிறைய வாட்டி தப்பு பண்ணுறாரு, நீங்கள் மன்னிக்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்களே மன்னிக்கும் பொழுது ஆண்டவர், அவங்க உண்டாக்குனவர், அவங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தவர், அவரிடத்துல போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது அவர் எப்படிங்க மன்னிக்காம இருப்பாரு? அவர் மன்னிக்க தயப்பெருத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்க, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்க. அப்ப அவர் எப்படிங்க மன்னிக்காம இருப்பாரு? கண்டிப்பா அவர் மன்னிப்பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது, உன் சகோதரன் வந்து தப்பு பண்றான், எத்தனை வாட்டி? 7 முறை மன்னிச்சா போதுமான்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? 7 முறை இல்ல, 70 முறை. அல்லேலூயா சொல்லாமா? அப்ப 70 பெருகுனா என்னங்க ஆகுது? நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவரே நீ இவ்வளவு வாட்டி மன்னிக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ நம்ம ஆண்டவர் எவ்வளவு வாட்டி மன்னிக்கிறவரா இருப்பாரு? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய வாழ்வோ நீடிய வாழ்வு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இது வந்து தெரிந்து செய்கிறோம் என்று இல்லை, தெரியாம எத்தனை முறை விழுவோம் இல்லையா? தெரியாம எத்தனை முறை விழுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம விழும்போதெல்லாம் தூக்கி எடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ 3 காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? பண்டிகைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அந்த பாடு மரணங்களை நினைவு கூர்ந்தார். 2வது, பந்தியில சாப்பிடுகிற சமயங்களிலும் அவர் என்ன பண்றாரு? அந்த பாடு மரணங்களை அவர் நினைவு கூறுகிறவராய் இருந்தார், அதை அறிக்கை செய்கிறவராய் இருந்தார். 3வதாக பார்க்கும்போது பண்டிகையின் போது, அல்லேலூயா சொல்லாமா? பண்டிகைக்கு முன்பாக, பந்தியில, பண்டிகையின் போது 3 நிலைமைகளிலும் ஆண்டவர் என்ன பண்ணா? அந்த சிலுவையின் பாடுவை குறித்து அவர் நினைவுபடுத்துகிறவராய் இருந்தார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 3 காரியம் தான் நான் சொல்லியிருக்கேன். 7 காரியங்கள்ல 3 காரியம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நேரங்கள் போதவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இது முக்கியமான ஒரு காரியங்கள். பண்டிகைக்கு முன், பந்தியில், பண்டிகையின் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 சமயங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை குறித்து, இந்த சிலுவை மரணத்தை குறித்து, தாம் அடைய போகிற நிலைமையை குறித்து அவர் நினைவு கூறுகிறவராய் இருந்தார்.
இன்றைக்கும் நம்ம இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்ள போகிறோம். இந்த திருப்பந்தியில் கலந்து கொள்ள போகிற நாம இன்னைக்கு அந்த சிலுவையின் காட்சியை நாம் நினைவு கூறுவோம். வருகிற நாட்களில் குட் ஃப்ரைடே ஆராதனை வரப்போகிறது, உயிர்த்தெழுதலின் ஆராதனை வரப்போகிறது. இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அந்த சிலுவையை குறித்து நாம் நினைக்க வேண்டும். அந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை தருவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற ஆயத்தமாயிருக்கிறவர்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பிக்கிறேன். அதை கவனமாக கேளுங்கள்.